Hey Tribe Awesome, welcome to the Career Success Show. I'm Lavanya Jayakumar from lavanyajayakumar.com. என்கிட்ட காமனாக யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு கேள்வி இருக்குது. அது என்னென்னா, நான் என்னோடய பேஷனில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. என்னோடய பேஷன் எது அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமனாக எனக்கு வர கேள்வி. ஓகே, இதுக்கான விடை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற இந்த வருஷத்தோட நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்வியூ மாஸ்டரி உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்கு இன்டர்வியூ மாஸ்டரி வித் லாவண்யா ஜெயக்குமார் மே 7ஆம் தேதி உங்களை அடையும். தட்ஸ் இட். எப்படி என்னோட பேஷனை கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுலாம் முட்டாள்தனமான கேள்வி. ஓகே, ஸ்டீவ் ஜாப் சொல்லிட்டாரு, லாவண்யா என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, பேஷனில் ஒர்க் பண்ணுங்கன்னு. அது வேலைக்கே ஆகாது. ஓகே, எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது, அது சொல்கிறேன். ஓகேவா, என்னென்னா, ஒரு நாசா மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் 3 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, அந்த ரூமில் ஒரு பெரிய விண்கலம் இருக்குது. அந்த விண்கலத்தில் ஒருத்தர் நட்டு போல்ட்டெல்லாம் முறுகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் ஏதோ சால்ட்ரிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அதை சும்மா துணி வச்சு தொடச்சிட்டு இருக்காரு. 3 பேர் இந்த 3 வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாசாக்குள்ள ஒருத்தர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு வச்சுப்போமே, அவர் இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வராரு. எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் உள்ளே இன்டர்வியூ எடுக்கிறாரு. எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, மூஞ்சி கொடுத்து சில பேர் பேசுவாங்க, மூஞ்சி கொடுக்காம பேசுவாங்க, அப்படி போயிடுவாங்க இல்லையா. அப்புறம் இந்த விண்கலம் இருக்கிற இந்த அறைக்கு இந்த 3 பேரையும் அவர் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு, உங்கள் ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பார்த்தா தெரிலிங்களா சார், நட்டு போல்ட்டெல்லாம் முறுகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, உங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இங்கே, நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, நான் சும்மா என்ன சால்றீங்க இந்த ஒர்க்கெல்லாம் மேல்படி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாரு. சும்மா துணி வச்சு தொடச்சிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட அந்த ஜேர்னலிஸ்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் நிலாவுக்கு மனுஷனை அனுப்புறதுக்கு தொடர்பான இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் பண்ணது என்னமோ அந்த கிளீனிங் ஒர்க் தான். ஓகே, ஆனால் அதை அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு துடைக்கணும் அப்படின்றது பேஷன் கிடையாது, கரெக்டாக. அவர் பர்பஸோடு அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு தெளிவாக இந்த விஷயம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது, அவர் செய்கிறது ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலுமே அதோட ஹோல்னஸை அவர் பார்க்குறாரு. அதுதான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, கரெக்டாக. இந்த பேஷனில் ஒர்க் பண்ணு அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு பீட்சா சாப்பிட்றது பேஷனாக இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பேஷனாக இருக்கும், நாளைக்கு நீங்கள் வயலின் பேஷனாக வச்சு சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேஷனில் நீங்கள் நோக்கி ஒர்க் பண்ணுறதுன்றது. பேஷன்னா என்ன, எக்ஸைட்டிங்கான ஒரு திங் தான் பேஷன், கரெக்டாக. இப்போ நான் என்னோட பேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பர்பஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட பர்பஸ் அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க, அது ஒரு அம்மாவாக நல்ல குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோட சிஇஓவாக ஒரு 100 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட், அந்த கம்பெனியை அடுத்த லெவல் கொண்டு போகிறது, அது மூலமாக நல்ல சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் இந்த உலகத்துக்கு கொடுக்குறது அப்படின்றதா இருக்கலாம். ஓகே, அந்த தாக்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்படுத்துகிறீங்க அப்படின்றதுல உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க. டெய்லி நான் எந்திரிச்ச உடனே வாவ் இன்னைக்கு சூப்பர், நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த பேஷன் டெய்லிலாம் நமக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பர்பஸ், நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற அந்த வை உங்களுக்கு கிளியராக தெரியும் போது தான் அதில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, கரெக்டாக. சைமன் சினக்கோட புக் கூட இருக்குது வை அப்படின்றது. அவர் இந்த சாதாரண ஒரு கான்செப்ட், அந்த மிலிட்ரிலாம் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, உன் பர்பஸில் ஒர்க் பண்ண. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்குமே பேஷன் கிடையாது, நான் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவங்க பர்பஸ், நாட்டுப்பற்று, அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு இம்பேக்ட்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதில் அவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் தான் அந்த ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்ற புக்கில் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அது அப்படியே ஒரு பிஸ்னஸ் லெசனாகவே மாறிடுச்சு. ஆனாலும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாக்கம், நீங்கள் பர்சனலாக ஒரு சின்ன ஒரு சலனத்தை நம்ம ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஒரு பெரிய கல்லை தொபகடீர்னு போட்டால் தான் பெரிய சலனம் உருவாகுதா, அது மட்டும்தான் சலனத்தை ஏற்படுத்துதா அந்த குளத்துக்குள்ளே? கிடையாதே. ஒரு குட்டி கல், அது ஒரு சின்ன மண்ணு கூட நீங்கள் போட்டிங்கன்னா அதால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சலனத்தை அது ஏற்படுத்தி தான் போகுது, கரெக்டாக இல்லையா.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் உருவாக்குற அந்த சலனம் தான் மேட்ரே தவிர, ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆங்கிள் இந்த மேக்ரோ காசமாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நானும் ஒன்றும் இல்லை, நீங்களும் ஒன்றும் இல்லை, யூஎஸ் பிரசிடென்ட்டும் ஒன்றும் இல்லை, இந்தியன் பிரசிடென்ட்டும் ஒன்றுமே கிடையாது இல்லை. ஆனால் இந்த யூனிவர்ஸோட ப்ராக்ரஸ்க்கு அதோட வேலையை நம்ம செய்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஏதோ ஒரு வகையில் நம்மளும் வேலை பார்க்குறோம் அப்படின்ற அந்த மைக்ரோ காசமை யோசிக்கும் போது நம்ம ஒருத்தருமே யூனிக், நம்ம ஒருத்தருமே வந்து தனித்துவமான ஆட்கள். கரெக்டாக? ஸோ உங்களோட பர்பஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் ஒன்று கட்டமைச்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன். அது உங்களோட ஃபேமிலிக்காக இருக்கலாம், அது வந்து உங்களோட ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற உங்களோட கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இந்த உலகத்துக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்றதா இருக்கலாம், நீங்கள் நிறைய பேரை எஜுகேட் பண்ணுறீங்க அப்படின்றதா இருக்கலாம், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்கள் மூலமாக அது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றதா இருக்கலாம். ஓகே, நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், 2 நாளாக எங்களுக்கு பால் இல்லை. ஓகே, 1/2 லிட்டர் பாலுக்கு இவங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணும், 30 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அந்த பால் கொடுக்குற ஆள் இவங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இப்போ அவரோட பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவர் வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு, காலையில் ரெஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம அந்த பர்பஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்மளே ஒரு விஷயத்த ஃபிகர் அவுட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ என்னோட பர்பஸ் வந்து, நாங்கள் எங்களோட கரியர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேரோட கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் 2025 அப்படின்றது தான் ஒரு மிஷனாக வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அது எப்படி நம்ம பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுவும் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது ஓகே, ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு மிஷனாக செட் பண்ணும்போது, ஆனால் அந்த பர்பஸ் நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். அந்த பர்பஸை நோக்கி நம்மளை போகிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஊந்தி தள்ளும். கரெக்டாக? கண்டிப்பாக இப்போ எனக்கு தெரியும், என்னோட இந்த யூடியூப் ஜேர்னியால் நான் அவ்வளோ பேரை டச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவே நம்ம வந்து 10 மில்லியன், ஆக்சுவலி 10 மில்லியன் பேருக்கு மேலே நம்மளோட வீடியோஸை பார்த்துருக்காங்க. ஓகே, அதுலேருந்து சில 1000 பேர்லேருந்து தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ட்ரைபாசம் கம்யூனிட்டியில் இணைஞ்சிருக்கவங்க, நம்மளோட எல்ஜே ஷோஸ் பார்க்குறவங்க, கரியர் சக்ஸஸ் ஷோஸ் பார்க்குறவங்க, அது மூலமாக அவங்க பயனடைஞ்சிருக்கவங்க அப்படின்னா சில 1000 பேரை நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்மளோட எல்ஜே அகாடமியில் lavanyajaykumar.comல கோர்சஸில் இணைஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளோட ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு 10,000 பேராவது பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நான் 10 லட்சத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஸ்கேல் தான் இப்போ என்னோட வேலை இல்லையா. நான் இந்த மிஷனை செட் பண்ணும்போது நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் 1000 பேரை இன்டர்வியூ பண்ணுவேன், 10,000 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அது வேறு செக்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு குளோபலாக போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது எனக்கு வந்தது அப்படின்னா, என்னோட பர்பஸில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது, அதை நோக்கி என்னோட வேலைகள்லாம் இருக்கும்போது, நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணல, நான் லாங் டேர்மாக ஒர்க் பண்ணுறேன். இந்த 10 லட்சம் பேருக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஒரு வீடியோவும், ஒரு சேலும், ஒரு கோர்ஸும் அவ்வளோ பேரை டச் பண்ண போகுது, அவ்வளோ பேரை எஜுகேட் பண்ண போகுது, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்ற அந்த ஒரு காலிங்காக நான் ஒர்க் பண்ணுறேன். கடவுளோட அழைப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது அந்த பர்பஸ் அப்படின்றதே. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே அந்த கடவுளின் அழைப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. அதில் நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த பேஷன் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு காணாமல் போயிடும். பேஷன் அப்படின்றது எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இப்போ எப்படின்னா ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஆனால் உங்ககிட்ட பழக ஐய நான் என்னமோ நினச்சேன், இங்கே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. ஆனால் இது கமிட்மெண்ட், இதுதான் நம்ம லைஃபு, இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்னு ஆகும்போது நீங்கள் அவங்கள அணுகிற விதமும் பார்க்குற பார்வையும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ எப்போவுமே பேஷன்னு அதை நோக்கி ஓடாதீங்க. இப்போ ரொம்ப அது காமனாக போயிட்டுருக்கு. இந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங் உலகத்துலேயும் சரி, இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஒர்க் ஆன் யோர் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபராகவே ஆகணும், அதுதான் உங்களோட பேஷன் அப்படின்னாலுமே கூட அதுக்கு உங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லை, வெறும் பேஷன், எக்ஸைட்டடாக அது ஃபீல் ஆகுது, அந்த டோபமைன் ரிலீஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் அது நிற்கும். இப்போ சும்மா நின்று அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஜாலியாக இருக்கும், அது ஒரு ஒர்க். ஓகே, ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அங்கே கேண்டிட் ஸ்டில்ஸ் பண்ணுறீங்க, 6 மணி நேரம் நீங்கள் நிற்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னும் போது அது வலிக்கும். அங்கே வந்து 2 நாளில் ஒரே புக்கிங் வரும்போது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியலையேன்னு தவிக்கும் போது வலிக்கும். இந்த டெலிவரி ப்ரெஷர், அந்த ஷெடியூல் ப்ரெஷர் எல்லாமே வரும்போது நீங்கள் அதை பர்பஸாக மாற்றி திங்க் பண்ணல அப்படின்னா உங்கள் பேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணவே மாட்டீங்க. அது ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கம்மி டயத்துக்கு தான் இருக்கும்.
ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸும் சரி, வேற எந்த ஒரு ஃபிகர் நீங்கள் வந்து மென்டாராக வச்சுருந்தாலும் சரி, அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு, திஸ் இஸ் மை பர்பஸ் அப்படின்றது தான் அவங்க ஃபிகர் அவுட் பண்ணி அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க, அதில் உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுங்க, அதுவே உங்களுக்கு வந்து உங்கள் பர்பஸாக கொண்டு போகும். எனக்குலாம் என்னோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ சில பேருக்கு அது 10 வருஷத்துல அமையும், சில பேருக்கு 10 நாள் அமையும், சில பேருக்கு 10 மணி நேரத்தில் அமையும், சில பேருக்கு ஒரு 50 வருஷம் கூட ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. அது உங்களோட பேஷன் பின்னாடி சுத்தாதீங்க, உங்களோட பர்பஸ் பக்கம் போங்க, உங்களோட கரியரை அதில் நிர்ணயிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூ வில் ஃபீல் ரூட்டட். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வழி நடத்தும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். இன்டர்வியூ மாஸ்டரி மே 7ஆம் தேதி உங்களை வந்து அடையும். கோர்ஸ் சிலபஸ், ப்ரீ புக்கிங் டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கரியரை பர்பஸ்ஃபுல்லாக அணுகிறது எப்படி, உங்களோட மைண்ட் செட்டை எப்படி நீங்கள் மாற்றுறது, உங்களோட மைண்ட்னா என்ன, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது, பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். உங்களோட கரியரை அடுத்த லெவல் கொண்டு போகணும். ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறாலும் சரி, இல்லை பாசிவ் இன்கம் எனக்குள்ள எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல் பார்த்துக்கோம். பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1. அதில் இருக்க எல்லா லெசன்ஸையுமே வந்து 12 புக் மென்டரிங் செஷன்ஸ், 12 பர்சனல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போவே சீசன் 1ல் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். lavanyajaykumar.com போங்க, அங்கே பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள், பே பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ஆக்சஸ் வந்து சேரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கோர்ஸ் என்கொயரிக்கு மட்டும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8220129419 நம்மளோட டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. உங்களை நான் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2ல சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.